ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் வந்து sin 15 டிகிரி. இப்ப டேபிளை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? 0 தெரியும், 30 தெரியும், 45 தெரியும், 60 தெரியும், 90 தெரியும். 15 தெரியாது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுக்குள்ள வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்ப தெரிஞ்சதுக்குள்ள கன்வெர்ட் பண்ணணும் என்ன பண்ணுவேன்? sin 15 நான் எந்த மாதிரி மாத்துவேன்னா, sin இருக்கு, நான் என்ன பண்ணா 15 வரும்னு பாருங்க. அதாவது இப்ப நான் 45 30ஆல கழிச்சு அப்படின்னா 15 வரும். நம்ம 45க்கும் 30க்கும் வேல்யூ தெரியும். இப்ப என்னன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, இது வந்து டிஃபரன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிக்னாமெட்ரியில வந்து டிஃபரன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் கிடையாது. இது சைன்ல வந்து இருக்கு பாத்தீங்கன்னா, சைன் எக்ஸ் பிளஸ் ஒய்னா சைன் எக்ஸ் காஸ் ஒய் பிளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய்யா இருக்கும். அதே மைனஸ் தான் மைனஸ் வரும். இப்ப காசா இருக்கும்போது காசு தான் ஃபர்ஸ்ட் வரும். ரெண்டுமே காசு இருக்கு, நல்லா மறந்துடாதீங்க. சைன்ல பார்த்தனா சைனு காசு வருது, ஆனா காசை பொறுத்தவரை காசு ரெண்டுமே சேர்ந்து வருது. காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். என்ன இருக்கு? சைனு சைனு எக்ஸ் மைனஸ் ஒய் பேட்டர்ல இருக்கு. அப்ப சைனு எக்ஸ் மைனஸ் ஒய் பேட்டர்னா என்ன பண்ணுவோம்? சைன் எக்ஸ். சைனும் 45 வரும். அதே மாதிரி காசோடது வந்து 30 அப்படின்னு வரும். அடுத்து வந்து காசு ஒரு 45ன்னு வரும். அடுத்து சைனு வந்து 30ன்னு வரும். சைனு 45ஓட டேபிள் வந்து ஆல்ரெடி நம்ம ரஃப் ஷீட்ல நோட் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் வந்து சிம்பிளா போடுறேன். சைன் 45ஓட வேல்யூ அப்படின்னு பார்த்தா 1/√. அப்போ 1/√. இருக்கட்டும். காசு 30ஓட வேல்யூ. ஸோ காசு 30ஓட வேல்யூ √3/2 அப்படின்னு இருக்கு. இது இருக்கட்டும். காசு 45ஓட வேல்யூ என்ன? ஸோ காசு 45ஓட வேல்யூ 1/√2 அப்படின்னு வரும். சைனு 30ஓட வேல்யூ, சைன் 30ஓட வேல்யூ 1/2 இருக்கு. நல்லா பாருங்களேன். இங்க 2√2வும் இங்க இந்த 2√2 காமனா இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா கீழே வந்து 2√2 நான் காமனா எடுத்துக்கிறேன். அப்ப மேல என்ன பண்ணிக்கலாம்? கீழே காமன் எடுத்தா மேல அப்படியே வந்து என்ன இருக்கோ அப்படியே ஆட் பண்ணலாம், இல்ல மைனஸ் பண்ணிக்கலாம். மேல என்ன √3 இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து -1 இருக்கு. அப்ப 3√3 -1 டிவைடட் பை வந்து 2√, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் எங்கன்னா B ல இருக்கு.